கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 6வது மாதம் முதல் தேதி. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று அதிகாலையிலே 5 மணிக்கு நம்முடைய சபையிலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுவது வழக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால காலையும் இப்போது ஒரு ஆராதனை நடத்த முடியாதனால் இன்றைக்கு 2 ஆராதனையும் இணைந்து ஒரே ஆராதனையாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை வசனத்தை நாம் கவனிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். அதே வசனம்தான். இதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அல்லது நமக்கு நம்முடைய சபைக்கு சொல்ல வருகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். நான் ஒரு சில வார்த்தைகளை எடிட் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தைகளை அப்படி படித்தால் தான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நான் இதை விவரித்து சொல்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, 6வது மாதத்திலே உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ எதெல்லாம் கேட்டீர்களோ கேட்டது அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரையும் இந்த வருஷம் தொடங்கி 5 மாதம் ஆகிவிட்டது. 6வது மாதத்துக்கு வந்துருக்கும். நானும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம், சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் பாரு, நீ எதை கேட்குறீங்களோ தெரில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு எது வேணும்? என்ன வேணும்? படிப்பு வேணுமா? ஞானம் வேணுமா? கடன் பிரச்சனை தீர்வதற்கு வருமானம், பொருளாதார வசதிகள் வேணுமா? வீடு வேணுமா? திருமணம் நடைபெறணுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா? வேலை கிடைக்கணுமா? நல்ல வருமானம் இல்லையா? தொழிலில் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அதனால் நல்ல வருமானம் கிடைக்கணும், நல்ல விளைச்சல் கிடைக்கணும். இப்படி எத்தனை 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 காரியங்களோ நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. சில பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியங்கள் நிறைய பேருக்கு உண்டு. நான் ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்குறேங்க அப்படி சொல்லுவீங்க தானே? ஆமாம், இப்படி நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் மனதிலே இருக்கக்கூடும். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே, இந்த 6வது மாதத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம். அப்போ வேண்டும் என்று எது உங்களுக்கு வேண்டுமோ அப்படிப்பட்டதை, எதை வேண்டும் என்று கேட்பவைகளை கொடுப்பவர் நம் ஆண்டவர். நான் இதை 3 பிரிவாக பிரிக்கிறேன். அதை கவனிங்க. வேணும், இது வேணும் என்று சொல்லி எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடியவர். 1. 2வது, வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் கேட்காததையும் போனஸாக சேர்த்து கூடுதலாக கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கேட்டதை கொடுக்குறவர் தான் நம்ம ஆண்டவர். ஆனால் கேட்டதை மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றை ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுதே கேட்காததையும் கொடுக்கிறவர். இன்றைக்கு பாருங்கள், கடைகளில் சில பொருட்களை, எல்லா பொருட்களும் இல்லை, வாங்கும் பொழுது நம்ம கேட்காதையும் சேர்ந்து வருது. என்னங்க இது ஃப்ரீங்கன்றாங்க. உண்டா இல்லைங்களா? ஆமாம், சன்டூர் சோப்பு 2 வாங்கினாக்கா ஒரு பேனா ஃப்ரீ. நம்ம பேனா கேட்டோம், அதுவும் நிறையா இருக்குது ஃப்ரீ. நான் சொல்கிறது சும்மா நான் வாங்கினதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது போல் எத்தனை பொருட்கள் நீங்கள் வாங்கினாலும் இதை வாங்கினா இது ஃப்ரீன்னு கொடுக்குறான். யார் கொடுக்குறது? மனுஷன். சரி, அது போகட்டும். நம்முடைய ஆண்டவர் நீங்கள் ஒன்றை கேட்கும் பொழுது என்ன, நீங்கள் கேட்காததையும் கொடுக்க. 2 ஆச்சுங்களா? 3ஆவதாக, வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்கு வேண்டியதை வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை? வேண்டும் என்று கேட்கிறத கொடுக்கிறவர் ஒன்று, நம்பர் 1. 2வது, வேண்டுமென்று கேட்கும் பொழுது நம்ம கேட்காததையும் சேர்த்து கூடுதலாக கொடுக்குறாருன்னு சொன்னார். 2 ஆச்சுங்களா? 3வது, நம்ம வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்கு வேண்டியதை மட்டுமில்லை, வேண்டியதை எல்லாம் நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்குற. இந்த வார்த்தை, ஒரே வார்த்தை தான் அர்த்தம் மாறுதல் இல்லை? சொல்லுங்கள். இந்த வேணும் அப்படின்னு நம்ம வார்த்தையை கொஞ்சம் மாற்றி பேசுகிறோம். அதாவது இந்த வேண்டும் என்கிறது தான் நம்முடைய பேச்சு மொழியில் நம்ம என்ன செய்கிறோம்? உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேண்டும் என்று தூய தமிழில் நம்ம கேட்குறது இல்லை. என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், அப்படி தானே நம்ம கேட்குறோம். கவனிங்க, அந்த வார்த்தையை, அதே வார்த்தையை மாற்றி பேசும் பொழுது அதுக்கு அர்த்தம் மாறுதுங்க. இங்கே பாரு, வேணும்னு அப்படி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது என்னது? ஒரே வார்த்தை சொல்கிற விதத்தில் அர்த்தம் மாறிடுது. உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை என்று கேட்குறோம். பாருங்க, நான் சொல்ல வேணும்னு என்ன பண்ணுறான், நட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். பைபிள் பரட்டவே மாட்டுறான். வேணும்னு என்னங்க இது? புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் மாறுறதை நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுறேன். வார்த்தை ஒன்று தான், அர்த்தம் மாறுறது. நம்ம ஆண்டவர் கவனிங்க, நீங்கள் அவரிடத்துல வேண்டும் பொழுது என்னது, வேண்டும் பொழுது வேண்டியது, நீங்கள் வேண்டிக் கொண்டதை, அதாவது நீங்கள் வேண்டியதை எல்லாம் நம்ம என்ன சொல்லி என்னதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டியதை எல்லாம் எப்படி கொடுப்பாரு? வேண்டிய மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் 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 போதும். அது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? சாப்பாடு போடுறாங்களே சில இடத்துல, எல்லாம் இந்த போதும்னு சொல்கிறது ஒன்று சாப்பாடு மட்டும்தாங்க. மற்றபடி மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க. கொடுத்து பாரு நீங்கள் வேணா. சரி, ஏன்னா அது முடியாது. ஒருத்தருக்கு சாப்பாடு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க, போதும் 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 போதும். வேறு எதாவது கொடுத்து பாருங்கள், கூட இன்னும் கொடுங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து பாருங்கள், பொருளை கொடுத்து பாருங்கள், நீங்கள் வேறு எந்த காரியத்தை கொடுத்து தான் பாருங்கள், போதுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, இங்கே என்ன சொல்ல வருகிறேன்னா, அப்போ ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா? வேண்டிய மட்டும் என்ன அர்த்தம்? ஐயோ போதும் ஆண்டவரே, போதும்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறது போல சொல்கிற அளவுக்கு அவர் கொடுப்பாராம். அடாடாடாடா, என்னங்க கதை புருடா விடுறீங்க இந்த காலை நேரத்தில் 6வது மாதத்தில் வாக்குத்தத்தம் என்று சொல்லி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலை, மைண்ட் வாய்ஸ் நானாகவே சொல்லிக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா கவனிங்க, நான் அதை வசனத்தோடு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறதை பொதுவாக நான் பேசுகிறதாக நீ நினைக்கலாம், இப்படிலாம் செய்வாரா ஆண்டவர், இப்படிலாம் கொடுப்பாரா அப்படிங்களா என்று சொன்னால், நான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வசனத்தோடு நான் காட்டுறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பதை. எனவே நான் முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த வசனத்தில் நான் வாசித்தது என்ன வாசித்தோம்? தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் ஆமாம் கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி கேட்கும் போதே நிறைய பேருக்கு ஒரே சந்தோஷம். அப்படிங்களா, இது வரைக்கும் கொடுக்கலனாலும் கொடுப்பாரு வேறு சொல்லிட்டேன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கலாம், இது வரைக்கும் கொடுக்காததுக்கான காரணம் என்ன? சரி, அது அந்த காரணத்தை இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரா என்று சொன்னால், திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் கொடுப்பாரு தான். நீங்கள் கேட்குறதெல்லாம் வேண்டிய மட்டும், நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால்
அந்த ஆனால்ன்ற இடத்துல தாங்க விஷயமே இருக்குது. என்னது? ஆண்டவர் கொடுக்க தான் வைத்திருக்கிறார். ஆனால் எதற்கும் ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சாதாரணமாக நான் சொல்கிறேன், ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிறது என்னென்னா, ரேஷன் கடையில் கவர்மெண்டில் எல்லாருக்கும் இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறதே ஃப்ரீ இல்லையா? இது போக மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விலை கொடுத்து விலை உள்ள பொருளை வாங்காவிட்டாலும் பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் திரும்ப சொல்ல வர்றது, எல்லாருக்கும் இந்த 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. என்னது? ஃப்ரீ, இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது என்னங்க இது ஆனால் என்று சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இலவசமாக கொடுத்தாலும், உங்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த கடையில் கொண்டு வந்து வைத்தாலும், ஆனால் ஒரு நிபந்தனை. அது என்ன உங்களுக்கு தெரியும். என்னது? கார்டில் உள்ளவங்க தான் போய் வாங்கணும், மற்றவங்க வாங்க முடியாது. நீங்கள் போய் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாகணும், அதாவது உங்கள் கைரேகை வச்சாகணும். அதை சொல்ல வந்தாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, கொடுக்குறத கொடுத்துருங்க. நான் சின்ன காரியத்தை தான் உதாரணமாக கொண்டு வருகிறேன். நீங்கள் போகணும், இப்படிதான். நீங்கள் ஒன்றும் காசு பணம்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் நேரில் ஆஜராகணும், அவங்க சொல்கிற இடத்துல என்ன செய்யணும், கைரேகை பதிவு பண்ணணும், கொடுக்கறத வாங்கிட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ இது கூட செய்யாமல், எதை கூட செய்யாமல் இவர் கடைக்கு போக மாட்டார், என்ன கைரேகைலாம் வைக்க மாட்டார், எனக்கு கொடுக்க வேண்டியது கூடியா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நான் இது உலக காரியத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ கர்த்தருக்கு வர கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையுமே இலவசமாக தான் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட இதுக்காக எதையும் அவர் எதிர்பார்க்கல அவர். ஆனால் இந்த வசனத்தை நம்ம படித்தோம், இப்போ படித்தோம். என்னது? நான் கொடுக்குறேன்றாரு. இதை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குறேன்ப்பா, கொடுக்க தான் வந்திருக்கிறேன். ஆனால் என்னது? எப்படி நம்ம கடைக்கு போய் நம்ம அதை வாங்கிக்கணுமோ, அதுக்கு சில வரமுறைகள் இருக்கிறதோ, அதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறதையெல்லாம் அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் வேண்டும் என்று கேட்பவர்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வாசிக்கலாம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நல்லா நிறுத்தி நிதானமாக படித்தாதான் உள்ள இது வசனம் இறங்கும். கவனிங்க, நான் முன்னே சொன்னேன், இந்த வேணும்னு சொல்லும்போது அர்த்தத்தை நான் 2 அர்த்தத்தை சொன்னேன். உனக்கு என்ன வேணுன்றதையும் சொல்கிறோம். இந்த இருமாப்பா, இந்த விறப்பா, என்னது இந்த வீம்புக்கு இருக்கிறவங்க நம்ம சொல்கிறோம். பாருங்கள், வேணுக்குன்னு இப்படி பேசுகிறாங்க, வேணுக்குன்னு அப்படி சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே போல் கேட்கிறது என்று சொல்லும் பொழுது என்னது, ஒரு பொருளையோ பணத்தையோ உதவியோ ஒருத்தவங்ககிட்ட நம்ம கேட்கறது மட்டும் அல்ல. கவனிக்கல, இந்த வார்த்தைக்கு நான் விளக்கத்தை நான் சொல்கிறேன். என்னது கேட்கிறது? எங்கே பாருங்கள், இந்த வசனத்தை 23 இருக்கு பாருங்க. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். பார்த்தீங்களா? அப்போ கேட்கிறதுனா என்ன? வார்த்தை 1, பொருள் 2. ஆண்டவர் சொல்கிறாருல்ல, நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் தரேன்னாரு. நான் திரும்ப இப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் மாற்றி சொல்ல வரல, நான் அதை எதுவும் மழுப்பவும் வரல. ஆண்டவர் நீங்கள் வேண்டியதெல்லாம் கேட்குறதெல்லாம் தருவேன்னு சொல்கிறார் இல்லையா? கொடுக்கப்படும்னு சொல்கிறார். அதுக்கு என்ன செய்யணுன்னா அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இந்த ரேஷன் கடையில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது போல், புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். இப்போ புரியுதுங்களா? அங்கே இருக்க பாருங்க வசனம், கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால். ஆமாம், அது மட்டுமல்ல, அந்த 24 எழுதியிருக்குது பாருங்கள், கேட்கிற உங்களுக்கு
ஆமாம், அதை இப்படி படித்தா இன்னும் உங்களுக்கு நல்ல எளிமையாக புரியும். கேட்கிற உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிகங்கிற வார்த்தையை நம்ம விட்டுற முடியாது. இது நமக்கு அது எல்லாருக்குமே அதிகமாக தேவை. யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே பாருங்க, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்போ கேட்குறதுன்னா கை நீட்டி கேட்குறது இங்கே சொல்லப்படலை. ஆண்டருடைய வார்த்தையை, வசனத்தை, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற உட்கார்ந்துருக்கிற உங்களை அனைவரும் பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், வசனம் நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, இதன்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இது மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும் என்று நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர சும்மா உங்களுக்கு அவர் என்ன செய்கிறதில்ல, அதை எதை சொல்லி உங்களை ஏமாற்றுவர் அல்ல. ஆண்டவர் உங்களை ஆசை வார்த்தை காட்டுவர் அல்ல. நீங்கள் கேட்குறத நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இன்றைக்கு இப்பொழுது இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள், இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்பொழுது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை முதல்ல காது கொடுத்து கேட்டிங்கன்னா, கேட்டால் என்ன கிடைக்கும்? வேண்டியது எல்லாம், வேண்டியவற்றை என்ன பார்த்தோம்? வேண்டுமென்று கேட்பவைகளெல்லாம் கொடுக்கப்படும். வேணும்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும்னா, இப்போது சொல்லப்படுகிற இப்போது இன்னும் சில நிமிடங்களிலே உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும். நான் தெளிவாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இயேசு சொன்னதை நான் சொல்கிறேன், வசனத்தோடு எடுத்து காட்டுறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, கேட்கிற உங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம்லாம் கிடையாதுங்க. இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா சிலருக்கு புரிய மாட்டேது இந்த காரியங்கள். என்னது, இந்த கோயிலுக்கு வந்தோம், இங்கே தான் சொல்கிறேன், வந்தோம், ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க, கையை தட்டுனாங்க, என்னமோ ஆவுன்னு கத்துனாங்க, ஆவுன்னு. நான் அறியாதவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்கவங்களோட நினைப்பை சொல்கிறேன். என்னமோ கத்துனாங்க. அதுக்கப்புறம் இவர் உட்காந்துட்டு ஏதோ ஒரு கருப்பு புத்தகத்தை புரட்டிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியலையா. இந்த எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். சிலருடைய நினைப்பை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இது புரியல. என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏன் வள இதை பேசிகிட்டு இருக்காரு, இவர் ஏதோ 2 வார்த்தை சொன்னோமா, முடித்தோமா, ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு வீட்டுக்கு போகிற வேலையை பார்க்குறது இல்லை, ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் உங்களை சொல்லலை. ஒரு சிலர் அறியாதவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி தெளிவில்லாதவங்க அப்படி தான் நினைப்பாங்க. என்னங்க இதெல்லாம் இது இந்த புக்கு தானே, இது எவ்வளோ, இது 200 கொண்டாங்க, நான் வாங்கிட்டு நான் வீட்டை போய் படிச்சுக்கிறேன். நீங்கள் வாங்குங்க, படிங்க, நான் வேணான்னு சொல்லலை. திரும்பவும் சொல்கிறேன், ஆலயத்துக்கு வந்து, ஆராதனைக்கு வந்து, இங்கே சொல்லப்படுகிற இந்த சத்திய வசனத்தை, இந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கீங்க? இன்றைக்கி பேசி கொண்டிருக்கும் போதே சிலருடைய தலை கீழே சாய்ந்துடும். இதை பேசி கொண்டிருக்கும் போதே மனசு இங்கே இருக்காது, தூரமாக போயிடும். தூரம்னா என்ன? சிலருக்கு வயலுக்கு போவோம், தண்ணி வச்சுட்டு வந்தேன், மோட்டார் நின்றுச்சான்னு தெரில, போட்டு விட்டுட்டு வந்தேன், போய் தான் நிறுத்தணும், பாதியில் நின்றுச்சான்னு தெரியல, ஏன்னா இப்போ நடவு நேரமாக இருக்கிறதுனால. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை குறித்து எண்ணி கொண்டிருப்பீங்க. இப்போ நான் ஆளை விட்டுட்டு வந்தேன், அதை வச்சு பிரயோஜனம் இல்லை. இதுபோல் எதை குறித்தாயிலும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் மாறும் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகாததுனால நீங்கள் கேட்குறது கிடைக்காது. யோசித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிற காரியம் கிடைக்கணும்னா, கர்த்தர் சொல்கிறத கவனமாக கவனித்து கவனமாக கேட்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலர் நினைக்கிறாங்க இங்கே வந்துட்டாலே போதும்னு. வந்தது நல்லது தான், இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாலே போயிடுமா? இதை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு இது பலிக்கும். இதற்கு நான் இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிறது எதுவோ, எதை கேட்க வந்திருக்கீங்க? எதையோ ஒன்று வேண்டிக்க தானே வந்திருக்கீங்க. எல்லாரும் ஆலயத்துக்கு வரவங்க அத்தனை பேருடைய எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைங்க. நான் சும்மா வந்தேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஒவ்வொருடைய மனசுலேயும் ஒரு வேண்டுதல் இருக்குது. நான் சொல்கிறேன், வேண்டுதல் என்ன? இப்படி நடக்கணும், இன்னென்ன காரியம் நடக்கணும், இன்னென்னதான் வேண்டும் என்று சொல்லி
உங்கள் விருப்பங்கள் பல இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. எதுக்குமே இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சிங்க, நான் சும்மா தாங்க டைம் பாஸ் வந்தேன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் தேவைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்போ உங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வசனம் உங்கள் மனசில் போய் தங்கணும், நிலைக்கிறோன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ கேட்டால் தானே. இங்கே உட்கார்ந்துருக்கல அநேகர் எழுத படிக்க தெரியாத நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நான் உங்களை குறைத்து பழித்து சொல்ல வரல, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை விடுங்க. இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு ஏட்ட புரட்டியில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கீங்க சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும்? அட்லீஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம இப்போது இங்கே படிக்கிற சொல்லுகிற இந்த வார்த்தையை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கலாமா இல்லையா? இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. எப்படி நிலைக்கும்? அது கேட்டால் தானே நிலைக்கிறதுக்கு. காது கொடுத்து கேட்டால் தானே மனசில் போய் தங்கும். காதால் கேட்குறதே கிடையாது. சிலர் வந்து உட்காந்த உடனே சில பேருக்கு தூக்கம் வந்துடுது, வேறு எதையோ பார்க்குறாங்க, பேப்பரில் கிறுக்கிறது, செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்குது சைலண்ட்டாக. எனக்கு நான் இங்கேன்னு தெரியுது, எனக்கு உட்காந்துக்கிட்டே அதில் என்ன இருக்குது இது என்ன இருக்குன்னு உங்களுடைய கவனம் இதெல்லாம் அலட்சியப்படுத்துறது. தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி அலட்சியப்படுத்தும் போது தேவன் தூக்கப்படுகிறார். கவனிங்க. எனவே நீங்கள் இதை கவனித்து இதை வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தையாக வசனமாவது உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னு இயேசு திட்டம் தெளிவமாக சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன? இப்போ சொல்லுங்கள். நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன? அவர் சொல்கிறத கேட்கணும். இப்போ ரொம்ப ஈஸி ஃபார்முலா. அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டாலே போதும். அவர் சொல்கிறத தலையாட்டி காது கொடுத்து செவி கொடுத்து தலையாட்டி நீங்கள் கேட்டாலே நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு வரான். அடாடாடா, வேறு ஒன்றுமே அவர் கேட்கலையே. ரொம்ப ஈஸியாக இல்லை இது. அதை கூட நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எதாவது பேசிட்டு போங்க, எதையாவது சொல்லுங்கள், இது உங்கள் பொழப்பு, இது உங்கள் வேலை, நீங்கள் ஏதாவது ஒரு மணி நேரம் கத்தி தானே ஆகணும், ஏதாவது சொல்லிட்டு போங்க. இப்படி நம்ம அதை அலட்சியமாக எண்ணுவோம் என்று சொன்னால் நீங்கள் கேட்குறது கிடைக்காது. நான் என் சொந்த கதையை இங்கே பேச வரல, என் சொந்த வார்த்தையை நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கல, ஆண்டவருடைய வசனத்தை தான் நான் சொல்கிறேன். சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன். என் இஷ்டத்துக்கு நான் சொல்லலை, ஏன் விருப்பப்படி செய்யலை. அவர் கர்த்தர் அதை பார்க்குறாரு. நான் சொல்லும்படி சொல்லி அனுப்பிய சொன்ன அந்த வார்த்தைகளை நீ கவனித்து கேட்கல என்ற பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும், வருத்தம் வரும். கர்த்தர் மேலேருந்து பார்க்குறாரு. அதனால் கவனிங்க. முதல் குறிப்பை நான் பார்த்தோம். நீங்கள் கேட்டு ஆனது உனக்கு வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நான் என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்க, அவரோட வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. அப்படி கேட்டு அதை கை கொண்டு அதன்படி நடந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் கேட்கறதெல்லாம் தருவார். நீங்கள் வேண்டுமென்று கேட்பதெல்லாம் கிடைக்கும். செய்யலாம் தானே? யோசித்து பாருங்கள். சரி, இது முதல் காரியம். இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நாம் கேட்காமலேயே நாம் கேட்காததையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர் என்று நான் சொன்னேன். இது அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல கேட்டதை கொடுக்குறாரு, ஓகே. இப்போ அடுத்தது என்ன? கேட்கும் பொழுது நம்ம கேட்கவே இல்லை, அதையும் சேர்த்து கொடுக்குறாரு. அப்படிங்களா? இப்படிலாம் செய்வாரா ஆண்டவர்? அதுக்கும் நான் வேத ஆதாரத்தை நான் இன்றைக்கு வாசித்த வேத பகுதிக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிறுயான் குமாரனாகிய யோவாப் 3:5.
கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? சாலமோனை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? நீ விரும்புகிறதை கேளு. அடாடா, இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்னு கர்த்தர் எவ்வளோ அன்பு உள்ளவர், எவ்வளோ அருமையானவர். சில பெற்றோர்கள் இப்படி செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்திருப்பீங்க. எந்த ஒரு பெற்றோருக்கும் தன் பிள்ளையின் மீது ரொம்ப அன்பு, பாசம், ஆசை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதிகமான பாசம் வச்சுருக்காங்க. இப்படி அதிகமான ஆசையும் பாசமும் வச்சுருக்கிற பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? வெளியில் அழைச்சிட்டு போய், வெளியிலன்னா என்ன, எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் கடத்திற்கு எங்கேயாவது போகும்போது அழைச்சிட்டு போவாங்க. போய் கடையில் போய் நிறுத்தி வச்சுருவாங்க. ஒரு பேக்கரி, ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் என்ன, தம்பி உனக்கு என்ன வேணும்? இப்படி கேட்டு வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க கண்ணடியில் நிறைய வச்சுருவாங்க. அது ஒவ்வொன்றும் விரலை காமிக்கும், எனக்கு இது வேணும் அது வேணும். சரிப்பா இதுவாக வேணும். நான் இங்கே வரேன்னா ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை நான் சொல்லுகிறேன். அப்போ சாலமோனை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு. என்னப்பா உனக்கு வேணும்? உனக்கு என்ன விருப்பம்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. கர்த்தர் இன்றைக்கு சாலமோனை மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களை எல்லாரையும் பார்த்து தான் கேட்குறாரு. நீ விரும்புகிறதை கேளு தான் இப்போவும் சொல்கிறார். இன்றைக்கு இந்த ஆராதனை மூலமாக உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ விரும்புகிறதை கேளுன்றாரு. ஐயோ நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன். நான் நீங்கள் கேட்கலன்னு சொல்லலை. சொல்லட்டுமா? நான் அடுத்தது சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்கலன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் கேட்டீங்க தான். ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் தான் 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், கொடுத்தாரா அவரே, செய்தாரா அவரே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்களே. சுணங்கலாம், சோர்ந்து போகலாம், முறுமுறுக்கலாம், குறை இருக்கலாம். நான் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுங்க, எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் ஆண்டவரை நாம் குறை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. என்ன அப்படி சொல்வது சரியாகவும் இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் என்றைக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறவர். ஒருவேளை உங்கள் மனசுக்கு அது குறைவாக படலாம், தவறாக படலாம், அது உங்களுக்கு புரியாமல் போகலாம், விளங்காமல் போகலாம். அதற்காக ஆண்டவரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. இல்லைங்க நாங்கள் கேட்டாமல் கொடுக்கல, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. இப்படிலாம் வசனம் படித்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் தான் 4 வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன், கொடுத்தாரு அவரே அப்படி சடசடத்தன்னு நீங்கள் பேசலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டது சரிதான், அது உங்களுக்கு தேவை என்பது உண்மைதான், ஆண்டவர் கொடுக்கலை என்பதும் உண்மைதான். இப்போ என்ன இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் என்ன ரொம்ப வேகமாக கோபமாக கேட்டிங்கன்னா கேளுங்க, இதற்கும் ஆண்டவர் தான் பதில் சொல்லக்கூடாது. எதற்கு? நான் ஒரு வசனத்தை சொல்லி நான் திரும்ப இங்கே வரணும். இப்போ நம்ம இதை விட்டு போக முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20:22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. போதும். இது வேற சம்பவம். இது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது, நீங்கள் கேட்குறீங்கப்பா, எனக்கு தெரியுது, புரியுது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கலன்னு சொல்ல, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், எதை கேட்கணும், அது எப்படி கேட்கணும்னு தெரியல சில பேருக்கு. கேட்குறீங்க, தப்பு இல்லை. அந்த கேட்குற விதம் இருக்குங்க, அப்ரோச்சிங், மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங், அந்த அணுகுமுறை இருக்குது பாருங்கள். ஏங்க நான் அப்புறம் கையை கட்டிட்டு பணிவாக முழங்கால் போட்டு பவ்யமாக தாங்க நாங்கள் கேட்குறேன், அதை சொல்லலைங்க. அதுவும் அவசியம்தான். கேட்குற விதம் இருக்கிறது. என்னங்க வேதம் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. மனசில் பட்டு தான் ஆண்டோட கேட்குறேன், இதில் என்னங்க பெருசாக இருக்குது? அதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ திரும்ப இங்கே வாங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லும் பொழுது இந்த சாலமோன்
ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார், எப்படி கேட்டார் என்பதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சீக்கிரம் வாங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே சரி, தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். எவ்வளோ அழகா கோர்வையா சொல்லிட்டு வரவர். ஆண்டவரே, நீங்கள் ஒரு தாவீதுன்னு ஒருத்தர் வச்சுருந்தீங்க, அப்படி அவர் அருமையாக அழகாக நடத்துனீங்க, அவனுக்கு ஒரு பையனை கொடுத்தீங்க, அந்த மகனை கொண்டுட்டு வந்து ராஜாவாக வச்சுருக்கீங்க. எவ்வளோ அழகாக பேசிட்டு வராது பாருங்க. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உட்காரத்துக்கே எனக்கு தகுதி கிடையாது. எங்கள் அப்பா உட்கார்ந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்கீங்க, சிங்காசனத்தில் என்னை ராஜாவாக ஆக்கிட்டீங்க. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாத. போக்குவரவுன்னா என்ன அர்த்தம்? யார்கிட்ட என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி ஆட்சி நடத்தணும், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே. அடாடாடாடா, இன்றைக்கி நிறைய பேர் இப்போ இந்த நிலையில் இருக்கீங்க. ஆனால் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. கவனிங்க, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேனே. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். சரி, போகட்டும், அடுத்தது படிங்க. ஆகையால் உமது ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். என்ன கேட்டார் இப்போ ஒரு பாரு ஆண்டவரே? அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதுக்கு வேண்டிய ஒரு நியாயம், நல்லது கெட்டது எனக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவன் அறியா பிள்ளைங்க, என்னது அவனுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஒரு நல்லது கெட்டது தெரியாதுங்க, அப்படி சொல்கிறாங்க பாரு. அப்போ இவரே சொல்கிறாரு, எனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, என்னது நன்மை தீமை இன்னதுன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்யணும்? இந்த ஜனங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் அநியாயம் இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும். இதில் ஏதாவது சுயநலம் இருக்குதா? இப்போ இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜனத்தை விசாரிப்பதற்கு யாரால் ஆகும் என்று இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு 10 பாருங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இது ஆண்டவருடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அடாடாடா, உனக்கு என்ன வேணும் கேளுப்பா நான் சொன்னேன். உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறத கேளுன்னு நான் கேட்டா, இந்த பையன் எனக்கு ஒன்றும் தெரிலன்றான், நல்லது தெரில கெட்டது தெரிலன்றான், போக்குவரவு தெரிலன்றான், இவ்வளோ அழகாக பேசிட்டான்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்? இந்த சாலமோனுடைய விண்ணப்பம், இந்த ஜெபம் என்பது ஆண்டோடைய மனதை தொட்டது என்று நான் சொல்ல முடியும். இந்த வார்த்தை ஆண்டவர் டச் பண்ணிடுச்சு. அவரே என்ன பண்ண, பரவாயில்ல அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட முடியும். அங்கே இருக்க இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு 11வது வருஷத்தை பாருங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், நீ உனக்கு நீடித்த ஆயுசை, நான் 100 வயசு வாழணும்னு நீ வேண்டிக்கல, கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், எனக்கு நிறைய பணம் வேணும், பெரிய ஒரு பணக்காரன் ஆகணும், என்ன BMW கார் வாங்கணும், என்ன பெரிய பெரிய வசதியோடு வாழணும் என்று சொல்லி நீ கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், ஆமாம் யாரெல்லாம் உனக்கு விரோதியா அவன் சாகணும், அவன் மண்டையை போடணும் என்று சொல்லி அப்படிலாம் நீ வேண்டிக் கொள்ளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டியே நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். வார்த்தையின்படி செய்யறான். அப்பா நீ கேட்டதை என்னையே அசர வச்சிருச்சுப்பா. அடாடாடாடாடா, என்ன அறிவு, என்ன ஞானம், ஆஹா என்ன ஒரு நல்ல மனசு உனக்கு. நான் இதை நினச்சே பார்க்கல தம்பி, நீ இப்படி கேட்பேன்னு நான் நினச்சே பார்க்கலப்பா. ஆண்டவர் சொல்கிறார். அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. அவர் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, அப்புறம் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், நீ கேட்டது போலவே நான் உனக்கு தரேன். அப்புறம் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். சொன்னது போலவே நல்ல அறிவு புத்தி ஞானம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்ப்பா. போ
இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உன்ன மாதிரி ஒரு அறிவாளி புத்திசாலி இனிமேல் நாட்டில் எவனும் பிறக்க போகிறது கிடையாது. உன்ன மாதிரி இன்னும் இருக்க போகிறது கிடையாது. உனக்கு நீ தான். எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சரி. இதுவும் அன்றி இதுவும் இல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ வாயைத் திறந்து கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்போ வந்துச்சுங்களா? ஆண்டவர் பார்த்தாரு, தம்பி நீ கேட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ கேட்டபடியே நான் உனக்கு அறிவு ஞானத்தையும் கொடுத்துட்றேன். நீ வாயை திறந்து நீ கேட்கவே இல்லை. எதை கேட்கல? எனக்கு நிறைய பணம் வேணும், பொருள் வேணும், பண்டம் வேணும், அதெல்லாம் நீ கேட்கவே கிடையாது. நானாக தரேன் வச்சுக்க போ. இப்போ நான் 2வது குறிப்பு என்ன சொன்னேன்? ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டும் பொழுது, நாம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்ளாத காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்று நான் சொன்னேன். எனக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கும் பொழுது, கவனிங்க, கேட்கும் பொழுது நாம் வாயத்திறந்து கேட்காததையும் அவருக்கு கொடுப்பார். இப்போ நான் முன்னே சொன்னேன், நாங்கள் கேட்டுட்டு தானே இருந்தோம், நாங்களும் 12 வருஷமாக தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீ வாயத்திறந்து சொல்லலை. ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டதெல்லாம் உண்மை தான், ஆண்டவர் கொடுக்கலன்றதும் உண்மை தான். இப்போ அதுக்கான காரணம் என்னன்றது நான் சொல்ல வந்தேன் பாருங்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய விண்ணப்பம் உகந்ததா இல்லை என்று இப்படி சொல்லிக்கிட்டீங்க. நீங்கள் கவனிங்க, நீ சாலமோனை போல நீங்கள் ஜெபிச்சிருந்தீங்கன்னா, நீ எதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இது நடந்தால் போதும்னு நினைச்சிட்ருக்கீங்களோ, நீ கேட்காததையும் ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஏன் உன் காரியங்கள் நடக்கலை என்று சொன்னால், சில காரியங்கள் ஏன் உங்களுக்கு கிடைக்கலை என்று சொன்னால், புரியுதா உங்களுக்கு? நான் முன்பு ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சேன். இவரை கேட்டுக்கொள்வது இன்னதென்று இவருக்கு தெரியலேன்னு சொல்கிறார்ல, இப்படி தான் கேட்கணும். ஓஹோ, இப்படி ஒன்று இருக்குதா? அப்போ அவர் தானே என்ன நேராகவே கேளுன்றாரு. ஆமாம், சாலமோனை பார்த்து என்ன சொன்னார்? நீ விரும்புகிறதை கேளுன்னு தான் சொன்னார். சொல்லி கொடுத்தாரு அவர். தம்பி நான் அப்படி தான் கேட்பேன். இங்கே பாருங்க, நான் ஒரு கற்பனையாக பேசுகிறேன். நான் அப்படி சொல்கிற மாதிரி சொல்லுவேன், நான் கேட்குற மாதிரி கேட்பேன். நீ என்ன செய்யணும்? நின்று உனக்கு வேண்டியதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ மாற்றி கேளு. அப்படி இல்லாமல் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்கிறபடி தான் அவர் சொல்லுவார். நீ என்ன செய்கிற, உன் மனசில் என்ன இருக்குது, வழங்குதுங்களா? இதெல்லாம் என்னட்டு சொல்லியிருக்கலாமே. யார்? சில பேர் கேட்பாங்க, இதை முந்தையே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு 10 வருஷம் வீணாக போட்டுதே. ஏன்னா 10-12 வருஷமாக நடக்காத மனசில் நிறைய குறைகளோடு சில பேரோடு இருப்பீங்க. ஆமாம், இதுக்கு யாருங்க குறை? தவறு உங்கள்கிட்ட தான் இருக்குது. எனக்கு திருப்பி நீங்கள் எங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் என்று பழைய ஏற்பாட்டில் இப்போ இந்த பைபிள் இருக்குது. என்னைக்காவது புரட்டி பார்த்துருக்கியா? எத்தனை பேர் படிக்காதவங்க இருக்கீங்க? பைபிள் படிப்பாங்க, இந்த ராஜாக்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது, நாளாகம் எங்கே இருக்குன்னு தெரியாது, எஸ்ரா எங்கே இருக்குன்னு தெரியாது, எஸ்தர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன் படிக்கலை? அதனால் தெரியல. நான் தான் பல தடவை சொல்கிறேன், வேதாகமத்தை ஒரு தடவை ஆயிலும் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கடைசி பார்க்க வரைக்கும் ஃபஸ்ட்டு படியான்ற கேட்குறதே கிடையாது. இவங்க கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துடணும். நம்ம சொல்கிறது இவங்க கேட்குறது இல்லை. இவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு? இவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும். இதில் வார்த்தை வசனம் வேறு. ஆண்டவரே, நான் கேட்குறதெல்லாம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணினதெல்லாம் உண்மை தான். கர்த்தர் திருப்பி கேட்பார், நான் சொல்கிறத நீ கேட்குறியான்னு. இது என்ன இது? நம்மளே மடக்கிறார் அவர். ஒன்றும் மடக்கலை. நான் அதுக்கு தான் வசனத்தோடு சொல்லிக்கிட்டே வரேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவர் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. அநேகர் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வருகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1
மூன்றாவது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ புரியுதா ஏன் உங்களுக்கு கிடைக்கல? ஜபம்லாம் பண்ணுறீங்க. ஐயோ, உங்கள் ஜபத்துக்கு யாருக்கு ஈடாக முடியுமா? ராத்திரி ஜபம் என்ன, அமாவாசை ஜபம் என்ன, அப்பாவாசை ஜபம் என்ன, அக்கா ஜபம், தம்பி ஜபம், அண்ணன் ஜபம் சொல்கிறோம். இந்த ஜபத்துக்கு பேர் வச்சுருக்காங்க, அதனால சொல்கிறோம். அமாவாசை ஜபம், அப்பாவாசை ஜபம், அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சி. ராத்திரி 12 மணிக்கு ஜபம், காலையில் 4 மணிக்கு ஜபம். நான் இதை பழித்து பேச வரல. நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஜபத்தை நிறுத்த வேண்டாம். ஆனால் அங்கே வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, விண்ணப்பம் பண்ணுறீங்க, ஆனால் எப்படி பண்ணுறீங்க? தகாத விதமாக பண்ணுறீங்களே. நான் அப்படிலாம் ஒன்றும் தகாத விதமாக. இன்றைக்கி ஜபம் பண்ணுறவங்க சில பேர் ஜபத்திலேயே போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, இந்த சேர்ந்து ஜபம் பண்ணுறதில் சொல்கிறான். அதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் ஒரு ஜபம் பண்ணுறவங்களுக்குள்ள ஆவியாகுது. வந்திருக்கிறதே நம்ம ஜபம் பண்ண வந்திருக்கிறோம். அதில் ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு மனது கிடையாது. அதில் கோவிச்சிக்கிறது, சண்டை போடுறது. ஐயோ, உன் ஜபம் எங்கேருந்து போய் கேட்க போகும்? இங்கேயே ஒரு மனதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தாயிலும் பூமியில் ஒருமனப்பட்டவராக நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் செய்வேன்றாரு. 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஜபம் பண்ணும்போதே அங்கே ஒரு மனசு இல்லையே. சொல்லுங்கள். நான் ஜபம் பண்ணாக்க இவங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஜபம் பண்ண நிறுத்துகிறாங்க, நான் பாட்டு பாடல அவங்க பாட்டு பாடுறாங்க, இவங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த போட்டி போடுறது. அப்புறம் எங்கே உங்கள் ஜபத்தை கேட்பாருங்க? இல்லை பெரியம்மா இல்லை. இங்கே நான் பார்த்தோம், இங்கே என்ன வாசித்தோம்? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் பண்ணுறீங்க. அந்த தகாதன்றது என்ன? இதுதான். மனசுக்குள்ளற 1000 காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜபம் பண்ணிங்கன்னா ஜபம் கேட்கப்படாது, நீங்கள் கேட்குறது கிடைக்காது. சரி, அப்போ எப்படி கேட்கணும்? சாலமோனை போல கேளுங்க. என்ன கேட்டார் அவர்? சாலமோனை போல கேட்கணுன்னா என்ன கேட்கணும்? இன்னும் சில பேருக்கு அந்த காரியம் தெரியல. சாலமோன் என்ன கேட்டார்? அவர் தன்னுடைய தேவைகளை, சொந்த தேவையை அவர் கேட்கல, தனக்கு தேவையானதை அவர் கேட்கல. கேட்டாலும் தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. ஆண்டவர் தான் கேட்க சொல்கிறார். நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே சொல்கிறாரு உனக்கு வேண்டியதை கேளுன்னு. அப்படி சொல்லி அவன் கேட்கலை. நான் உங்களை பார்த்து என்றைக்காவது ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து உனக்கு வேண்டியது கேளுன்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு அது போல் ஒரு அனுபவம், சந்தர்ப்பம் வந்தாலும் நான் சொல்கிறேன், அப்படி கிடைச்சாலும் சரி, என்னது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உகந்த விதமாக விண்ணப்பம் பண்ணணும். உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சுயநலத்தை நாடி தேடி ஓடி ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் பதில் கிடைக்கல. அப்போ எப்படி செய்கிறது? இன்றைக்கு பக்தி என்கிற போர்வையில், ஜெபம் என்கிற போர்வையில் இன்றைக்கு அநேகர் சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள். அதனால தான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் இச்சித்தும் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற யாக்கோபு சொல்கிறார். அதனால தான் கிடைக்கல. ஜபத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஜபம்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணுறீங்க. நான் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வேடிக்கை தான் சொல்கிறேன், சொல்லிட்டு தான் சொல்கிறேன். வேடிக்கை வேடிக்கை வேடிக்கை. அதில் உள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். கவனிங்க. ஒரு கோயில்னாலே நம்ம கோயில் கிடையாது. ஒரு கோயில் விசேஷ நாள், கூட்டம் குவிஞ்சு போய் கிடக்குங்க. அந்த கோயிலில் என்ன இருக்கும்? நான் சொல்கிறது நம்ம கோயிலை சொல்லலை. அந்த கோயிலில் என்ன இருக்கும்? விக்கிரகம் இருக்கும், சிலை இருக்கும், கல்லாவோ சிலையாவோ இருக்குது, ஏதோ ஒன்று. அதை தானே எல்லாம் வணங்க போயிருக்கிறாங்க. கூட்டம் நெறியுதுங்க. அந்த சிலை, அங்கே இருக்கிற அந்த விக்கிரகத்தினுடைய பெயருக்கு உரிய ஒரு தெய்வம் மேலேந்து பார்க்குது. அந்த கோயிலில் அந்த விக்கிரகத்தில் இருக்கிற தெய்வத்தினுடைய பெயர், நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சும்மா உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டு வரேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த தெய்வம் எல்லாமே இப்போ புருஷ மனைவியோடு தானே இருக்குது. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியும் தானே, எதை எடுத்துட்டாலும் ஜோடியாக தான் இருக்கும், தனியாலாம் இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன்தான் தனிமையாக இருக்கிறது நல்லதுன்னு இல்லைன்னு சொன்னார். அதான் அவன் தனக்கு தான் எடுத்துக்கிட்டான் போல் இருக்கு. எந்த கோயிலில் போனாலும் அது ஒன்று போதாதுன்னு 2 இருக்குங்க. சரி, இப்போ அந்த விஷயத்துக்கு நான் வரல. இந்த 2 சேர்ந்து பேசிக்குதுங்க. நான் அந்த தெய்வத்தை பற்றி தான் திரும்பி வரேன். இதோ பாருங்க, இந்த கோயிலில் உங்களை பார்க்குறதுக்கு இந்த ஜனங்க முண்டி அடிச்சுக்கிட்டு
பாப்பா என்ன பக்தி, உங்கள் மேலே இவ்வளோ பக்தி என்று சொல்லி யார் பேசிக்கிறது? அந்த 2 தெய்வமும், இந்த புருஷ மனைவியாக தானே எல்லா தெய்வமும் இருக்குது. பேசிக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னெல்லாம் பார்க்க வந்திருக்காதுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த தெய்வம் சொல்லுது, இல்லைங்க நல்லா பாருங்கன்னா பார்த்தா கூட்டம் குவிஞ்சு நிற்குதுங்க. கூட்டம் என்ன அப்படி சொல்கிறேன், நீங்கள் வேணால் போய் தான் பாருங்களேன் அப்படின்னா அந்த தெய்வம் வருது, அந்த கோயிலுக்குள்ளே போகுது. என்ன தான் பார்க்க வந்திருக்காங்களா, அது நேராக தான் பார்த்துக்கணுமேன்னு சொல்லி வந்தது. கவனிங்க, அந்த கோயிலில் யார் இருப்பார்? அர்ச்சகர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த இதெல்லாம் தீபாரத்தனை பண்ணுவார். அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும்போது இந்த தெய்வம் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு. பார்த்த உடனே இவர் பார்க்குற, இது யார் புதுசாக இருக்குது இவர் பார்க்க, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. இங்கே வந்திருக்கிற கும்பல்லாம் தினைக்கும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து போகிற கும்பல். இதெல்லாம் பார்த்த முகமாக தெரியுது, இது பார்க்காத முகமாக தெரியுது. நீங்கள் யார், எந்த ஊர்? நான் உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் இந்த கோயில் பக்கம் நீங்கள் வந்ததே இல்லையே. யார் பேசுகிறது? அந்த அர்ச்சகர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து வணங்கிட்டு கும்பிடு போட்டுட்ருக்கீங்களே, அந்த நான் தான் அந்த தெய்வம்ன்றான். அதெல்லாம் கிடையாது, சும்மா இங்கே புருடா விட. என்னங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? அது தெய்வம் சொல்லுது, யோ இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதே நான் தான், என் பேரை சொல்லி தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அதுக்கு உள்ளவே நான் நேராகவே வந்திருக்கிறேன், நம்ப மாட்டேன். நான் உன்னை எப்படி நம்புறது? கவனிங்க, நீ சொல்கிற இது வரைக்கும் இந்த பக்கமே நீ வராதால இன்றைக்கி வந்திருக்கிறேன், நான் உன்னை எப்படி நம்புறது? அப்படின்னும் போது நான் உன்னை நம்பணுன்னா எனக்கு ஒரு அடையாளம் காட்டணும். அவன் உடனே என்ன பண்ணால், அந்த தீபாரத்தனை பண்ணுறதுக்கு சொம்பு கும்பெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல கோயில் சின்னதாக, அந்த அர்ச்சகர் போய் எடுத்துகிட்டு வந்தார். கொண்டாங்க. அந்த தெய்வம் சொல்கிறது என்ன பண்ணிச்சு, அந்த சொம்பை அப்படி தொட்டாக இருப்பாருங்க. செம்பெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா செம்பில் இருக்கும், இல்லைன்னா பித்தளையில் தான் இருக்கும். தொட்ட உடனே இது தங்கமாக மாறிடுச்சு. கவனிங்க, என்னது? தங்கமாக மாறிடுச்சு. உடனே அர்ச்சகருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டாடா ஆன்னு என்ன பண்ணார், வாயை பிளந்துக்கிட்டே, ஓ தெய்வமே என்று சொல்லி என்ன பண்ணார், ஆச்சரியப்பட்ட தெய்வமே நேராக வந்துருச்சேன்னு சொல்லி ஆள் சத்தம் போட்டார் பாருங்க. இந்த கும்பல் நின்றுது பாருங்க, கும்பல் நின்றுன்னு சொன்ன பாருங்க, தொண்டக்கானும் தோளக்கானும் அடித்து பிடிச்சி எல்லாம் வாரி அடிச்சுட்டு ஓடுதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க இது, ஏன் இவங்கெல்லாம் ஓடுறாங்க? கவனிங்க, ஏன் இவங்கெல்லாம் ஓடுறாங்கன்னு. அப்போ அந்த தெய்வம் சொல்லுதான், என்னங்க உங்களை கண்டுட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்க, யாரும் கையெடுத்து கும்பிடலை. அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, யாருக்குமே ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாம் ஓடுறாங்கன்னு தெரியல, வெயிட் கொஞ்சம் நேரம் பொறுத்துரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த போன ஜனக்கூட்டம் எல்லாம் திரும்பி வருதுங்க. பார்த்தா எல்லாம் கையில் அண்டா குண்டாம் குடம் சொம்பு டம்ளாரு தட்டு, என்னது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துட்டு விட்டுறாங்க. ஏன்னா போயிட்டா என்ன பண்ணுறது, யார் வந்திருக்கிறது போயிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு அடித்து அலமது இதத்தோடு அதத்தோடு எல்லாம் எடுத்து நிற்கிறாங்க. ஆஹா, கவனிங்க, இப்போ இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேடிக்கை கவனிங்க. அப்போ இந்த கும்பல் எதுக்குங்க வந்தது? இப்போ புரியுதா? தெய்வத்தை தேடுறதுக்கு வந்ததா, தெய்வத்தை வணங்கத்துக்காக வந்ததா? புரியுதா உங்களுக்கு? தெய்வமே வந்தால் கூட யாருன்னு கேட்குதுங்க. ஆனால் இப்படி ஒன்று நடந்த உடனே எல்லாம் எனக்கு உனக்கு உனக்கு எனக்குன்னு போட்டி போடுறேன். ஆக மொத்தத்தில் இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? தேவைகளுக்காக வந்திருக்கிறாங்க, சுயநலத்துக்காக வந்திருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு சிலர், இது வேறு கதை, இப்போ நமக்கு வருவோம். இன்றைக்கு பக்தி என்கிற போர்வையில் கவனிங்க, இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், அதே போல தான் ஜெபத்துக்கு நான் வரேன். நீ இன்றைக்கி ஜெபம் என்கிற போர்வையில் மண்டிக்கணக்காக ஜெபிக்கிறாள்லாம் இருக்கிறாங்க, அப்படியே பொழைவாங்க ஜெபத்தில் இல்லை. இயேசுவே சொல்கிறார், என்னது, நீங்கள் மிகுதியாக நீ ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன்றாரு. அப்படின்னா ஜெபம் பண்ணக்கூடாது. ஐயா அப்படி சொல்லலை, அப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சிலர் நினைக்கிறார்கள் என்று இயேசு சொல்லி கண்டிக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறார்? உங்கள் ஜெபங்களில் சாலமோனை போல என்னது, நம்முடைய ஜெபங்களில் சுயநலம் இருக்கக்கூடாது, சுய பெருமை இருக்கக்கூடாது, சுய மகிமை இருக்கக்கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ சாலமோனுடைய விண்ணப்பம், சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு என்னவாக இருந்தது? உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அது ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
அப்போ அவர் மனசு சந்தோஷப்படும் போது, அவர் மனசு நிறையும் பொழுது, அவர் மனசு குளிரும் பொழுது, அவர் மனசில் என்ன நினைக்குது, என்ன தோணுது, என்ன செய்தார்? இப்போ சொல்லுங்கள், என்ன செய்தார்? அவர் கேட்காததே இந்த இதையும் எடுத்துகிட்டு போகணும்னு அள்ளி கொடுக்குறாரு. இப்போ தெரியுதா இந்த டெக்னிக்? அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிறதுக்கு வழியை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா? அப்போ என்னங்க செய்ய சொல்கிறீங்க? உங்கள் தேவையை தூக்கி எட்ட வச்சுருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியா? ஐயோ எனக்கு இதுதானே. ஆண்டவர் கேட்பார், என்னப்பா உன் தேவை என்னன்னு? நீங்கள் சாலமோனை போல கேளு. என்னது? நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு புத்தியும் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, என்ன பைபிள் படிக்க தெரியல, வசனம் புரிய மாட்டுது, எனக்கு ரொம்ப அப்படி இப்படி என்று சொல்லி புலம்புனீங்கன்னா ஆண்டவர் பரவாயில்லையே, ஓ நல்ல பிள்ளையாக மாறணும், வாழணும்னு ஒரு திருந்தணும்னு ஒரு எண்ணெல்லாம் இருக்க போல் இருக்குதே என்று ஆண்டவர் சந்தோஷப்பட்டு என்ன செய்வார்? நீ கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காதையும் கொடுப்பார். நீ கேட்கும் பொழுதே ஒரு தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவருக்கு தெரியும். நீ கேட்காதையும் பரவாயில்லப்பா, உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியுது, இந்த இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போடுவார். இது ஏன் கேட்டு கொடுத்தா என்ன? ஆண்டவர் தானே கேட்க சொல்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் தாங்க கேட்க சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவருக்கு அந்த அணுகுமுறை பிடிக்கலை. ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் அனுபவம் எனக்கு தெரியல, நான் பார்த்த விதத்தை சொல்கிறேன். யாராக இருந்தாலும் வாயை திறந்து கேட்குறவங்களை விட கேட்காதவங்களுக்கு தான் செய்யணுன்ற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது. நீங்கள் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? புரியல. நமக்கு நெருக்கமாக பேசும்போது, நெருக்கமாக பழகும்போது, ஒருத்தங்க மேலே அதிக பற்றும் பிரிவும் இருக்கும் பொழுது வாயை திறந்து எதுவுமே கேட்கலன்னு நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், செய்யணும்னு மனசில் தோணுது. இதா எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு எனக்கு அது வேணும் இதுக்கு வந்து வச்சுக்க, ஒரு தடவை செய்வீங்க, 2 தடவை செய்வீங்க, 3 தடவை செய்வீங்க. அதுக்கப்புறம் அதை கண்டவுடனே வந்துருச்சா, இனிமேல் எனக்கு அது வேணும், இது வந்து நிற்கும், அதுக்கு தானே வந்துருக்குது. பாருங்க அந்த சலிப்பை பாருங்கள், உண்டா இல்லைங்களா? ஆமாம், இது வந்தாலே ஏதாச்சும் நமக்கு அது வேணும்னு தான் கேட்க வந்திருக்கோம். அப்படி ஒரு சலிப்பு வருது பாருங்கள். இன்றைக்கி யாருமே எதுவுமே கேட்காதவங்க வச்சுங்க, என்னங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, நான் உங்களை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்க. என்ன சொல்ல வர்றேன்? காரணம் இதே போல தான் ஆண்டவர்கிட்ட. அதுக்காக ஆண்டவர்கிட்ட போய் எதுவுமே கேட்காதுன்னா, நீ கேட்க வேண்டியது கேளு. என்ன கேட்கணும்? சாலமோனை போல கேட்கணும். சாலமோனை போல என்ன கேட்கணும்? நம்ம தேசத்துக்காக, நம்ம சபைக்காக, மற்ற உங்கள் கிராமத்தில் ரட்சிப்புக்காக, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை சுற்றியுள்ள ஒரு சொந்தங்கள்லாம் என்ன ரட்சிக்கப்படலை, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பணும், குடிகாரங்களாம் மனம் திரும்பணும் என்று மற்றவருக்காக நம்ம பரிந்து பேசும் பொழுது, குறிப்பாக இந்த சபைக்காக, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். நான் கடந்த வாரம் ஒரு சாட்சி சொன்னேன். என்னது? ஆராதனையெல்லாம் முடித்த பிற்பாடு, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, ஒரு சிலதை கேட்டுட்டு சாட்சினா என்ன, கர்த்தர் செய்த அற்புதத்தை நான் சொல்ல வருது. கடந்த மாதத்தில் நம்ம திடீரென்று இந்த மோட்டார் பழுது அடைந்து விட்டது அல்லவா, அதை சரி செய்வதற்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு முடியலன்றதான் நான் போன வாரமே நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அதிக செலவுன்னும் போது எனக்கு செலவு நேரத்தில் இது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேனே தவிர நான் யார்கிட்டையும் போய் சொல்லலை. இதே நான் போன வாரம் நான் சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது? கர்த்தர் தானாகவேங்க, நான் யார்கிட்டையும் போய் எனக்கு இது வேணும் வேணும்னு சொன்னதில்லை. அப்படி சொல்கிற பழக்கமும் எனக்கு கிடையாது. சொன்னாலும் தப்பு இல்லை, இது எனக்கு இல்லை, இது ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஆலயத்து என்று சொல்லி கேட்கலாம். ஆனாலும் நான் கேட்கல. எனக்கு என்னென்னா, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய காரியம், இது ஆலயத்தில் ஒரு விஷயம், இது ஆண்டவராக பார்த்து நடத்துட்டுன்ற மாதிரி தான் நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டம். அது இங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். நடந்த விஷயத்தை நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். திடீரென்று ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். ஒரு நபர் மூலமாக ஆண்டவர் அந்த மோட்டார் வாங்கும்போது நான் கொஞ்சம் தயங்கி இருந்தேன். அவர் என்ன இப்படி வாங்குறாருன்னு என்கிட்ட சொல்லலை. அவர் வாங்கி கொடுக்குறாரா, எனக்கு வாங்கிறதுக்கு உதவி செய்கிறாரான்னு தெரியாமல் நான் எனக்கு வாயை திறந்து கேட்கறதுக்கு எனக்கு துணிவு இல்லை. நான் சொன்னேன், எனக்கு பணம் இல்லை, இல்லைன்னா டியூல் கட்டுற மாதிரி தவணையில் வாங்கி தரீங்களா, இப்படிலாம் நான் கேட்குறேன். நீங்கள் வாங்க பார்த்துக்கலான்றாரு தவிர நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்லவே இல்லை. அதனால் எனக்கு ஒரு கொஞ்சம் தன்மாற்றத்தில் இருந்தேன். என்னத்தில் சொல்லி நம்ம இழுத்து கொண்டு விடுறாருன்னு, சரி என்ன பண்ணுற, மறுப்பு சொல்லாமல் நான் போனேன். எல்லாம் அவரே இருந்து எல்லாத்தையும் கிடுக்கிடுன்னு எல்லாமே வாங்கினார். வாங்கி கொண்டாந்து இங்கே இறக்கிட்டு அவரே கொண்டு வந்து அவருக்கு எல்லாமே சரின்றதுனால அவரே அதை செய்வேன்ட்டு வேறு செய்கிறாரு. அதையும் என்னால் தடுக்க முடியல.
நைஸாக அப்புறமா நான் எப்படி ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இன்னும் அவர் இதை அவர் எப்படி செஞ்சாருன்னு நான் எடுத்துக்கொள்ள முடியல இல்லை, அதனால் டவுட் வந்ததுனால சரிங்க இதை நான் எப்படி உங்களுக்கு எப்படி திருப்பி தரேன்னு தெரிலன்னு இப்படி இழுத்தேன் பாருங்கள். ஐயோ அதெல்லாம் நீங்கள் தர வேணாரு, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ரொம்ப நாளாகவே நான் உங்களுக்கு இந்த சபைக்கு என்ன சொல்லலை, இந்த சபைக்கு இந்த ஊழியத்துக்கும் உங்களுக்கும் எதையாவது செய்யணும்னு நான் ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் கேளுங்க, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதனால் நான் இது கர்த்தருக்காக இது செய்தேன்ட்டு போயிட்டார். நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரில. அப்போ நம்ம ஒரு காரியத்தை யார்கிட்டையும் எதையும் நம்ம கேட்காமல் இருக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு செய்யணுன்ற எண்ணத்தை அவங்க தூண்டப்படுறாங்க. புரியுதுங்களா? நான் கேட்டிருந்தேன், ஏங்க ரொம்ப சிரமமாக இருக்கேன், நீங்கள் ஒரு மொட்டாரம் வாங்கி கொடுத்துருங்களேன், செஞ்சுருப்பாருங்க, அது அழகாக இல்லைன்னு சொல்ல வர, அது நல்லா இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரிடத்துலையும் இதே போல் கேட்டு பெற்றுக்கொள்ள பழகுங்கன்னு சொல்கிறேன். சும்மா நம்ம பிச்சைக்கார மாதிரி போய் இப்போ பார்த்தாலும் எதையும் கேட்கறத விட, புரியுதுங்களா, கேட்காமலேயே ஆண்டவர் நமக்கு தரோம். இது எனக்கு ஒரு த்ரில்லிங் இருக்குது. என்ன கேட்டால் எனக்கு இதில் ரொம்ப ஒரு டேஸ்ட், இந்த அனுபவம் ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு அனுபவம் என்று நான் சொல்ல முடியும். கேட்டு வாங்குறது தப்பு பாவம் நான் சொல்லலை, அதை விட கேட்காமல் வாங்குவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா யோசித்து பாருங்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க, கரெக்டாக நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் தேவையை அறிஞ்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தன் வாங்கியாந்து கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ எப்படி நான் சொல்லவே இல்லை, எனக்கு தேவை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். என்னது, அதுதாங்க கர்த்தர் செய்கிறது. இப்படி கர்த்தர் செய்யும்பொழுது நமக்கு ரெட்டிப்பான சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டு வாங்கி கொள்கிற இருக்கிற சந்தோஷத்தை விட நம்ம கேட்காமலேயே ஆண்டவர் கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரெட்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இதை கேட்கும்போது சிலருக்கு இப்படி பிசாசு திருப்பி விட்டுரும். நல்லா கேட்டுக்க, எதையுமே வாயை திறந்து கேட்டுக்கூடாது, நல்லா சாப்பிட்டு 3 வேளையும் தூங்கு, எல்லாம் கர்த்தர் உனக்கு கேட்காமே கொடுப்பாரு. அவர் சாப்பிட்டு சொன்னார், கவனிக்கல, இங்கே பாருங்க, இதை எப்படி அவன் டைவர்ட் பண்ணுவான்றதையும் சொல்கிறான். ஐயோ அதை சொல்லலைங்க, கவனிங்க, ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் இருந்து நல்ல உறவில் இருந்து ஐக்கியத்தில் இருந்து கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமானதை பேசி பழகி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருடைய மனசில் என்ன வரும்? அடாடாடா, இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனது இப்போ இதுக்கு இப்போ நான் இந்த சப்ஜெக்டில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். கவனிங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? சரி, கவனிங்க, இது ஒரு சம்பவம், இப்போ நேரம் இல்லையே. கவனிங்க, இந்த சம்பவத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. இங்கே தீர்க்கதரிசி எலிசா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்துட்டுருக்காரு. அந்த வீட்டம்மா அவங்க தங்குறதுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்குது. எப்போ வந்தாலும் இந்த ஊழியக்காரர் வந்தால் தங்குறதுக்கு என்ன செஞ்சுருக்கு, மேலே வீட்டில் ரூம் போட்டிருக்குது. ரூம் போட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, கட்டில் வச்சு மேஜை போட்டு குத்துவிளக்கு வச்சு இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வசதி செய்து கொடுக்குதுங்க. வந்தால் போகிறதுக்கு, எப்பொழுதாவது வந்து போகிறதுக்கு இந்த வசதிகளை செய்து கொடுத்துருக்குங்க. இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நான் கடந்த வாரத்திலே நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக செய்தி கொடுக்க போயிருந்தேன். திருக்குடையை தாண்டி ஒரு இடத்துல ஒரு நாள் போயிருக்கும்போது, கவனிங்க, ஒரே நாளில் அவங்க எனக்கு உடனே ரூம் எல்லாம் வேண்டாம், நேராக நான் அந்த மீட்டிங் தான் போனேன். எனக்கு உடனே நீங்கள் நேராக நீங்கள் ரூம் போட்டிருக்கேன் அங்கே வாங்கினேன். நான் வந்தது மீட்டிங்க்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. நான் நேராக மீட்டிங் போனேன், அங்கே செய்தி கொடுத்தேன். மதியம் பிரேக் வந்ததும் நான் சொன்னேன், திரும்பி நான் ரூமுக்கு போகணுன்னாங்க. வேண்டாங்க, இங்கேருந்து போய் வர தூரம் ஆகிடும், வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன். இல்லைங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தது, நீங்கள் அடுத்த செஷன் வாங்கினாங்க. என்ன சொல்ல வரேன்னா, போய் பார்த்தா நான் ஒரு ஆள் தாங்க, என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பமே தங்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ பெரிய ரூமுங்க, அதில் ஏசி வேறு. எனக்கா என்னடா இது, இதில் எதுக்கு இதில் ஏஸ்ட்டு, ஏன் வீண் செலவு?
இதை சொல்ல வரேன். நான் நினச்சேன் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க தெரியல, ஏதோ ஒரு சந்தோஷப்படுத்துன்னு செஞ்சுருக்கிறேன். எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வருது. இப்போ எலிசாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? இங்கே பாருங்கள், அவர் தான் மெத்தையின் மேலே அரை வீட்டை கட்டி ஒரு கட்டிலை போட்டு மேஜையை போட்டு நாற்காலி போட்டு குத்து விளக்கு வச்சு எப்பொழுதெல்லாம் வந்தா போனால் தங்கலாம் என்று சொல்லி அந்த இடையில படுத்திருக்கும்போது எலிசா என்ன சொல்கிறாரு, சரி இவ்வளோ சலக்கரணையாக என்ன விசாரிக்கிறாள், என்னவா இருக்கும் எல்லாரும் நினைக்கிறது தானே. இப்போ நான் நினச்சதை சொல்ல வரேங்க. நாங்கள் கூட நினச்சி என்னத்துக்கு இதெல்லாம் தெரியல. அதே போல் இப்போ நினைச்சதோடு மட்டும் இல்லை, கூப்பிட்டு கேட்குறான், என்னம்மா ஏதாவது உனக்கு செய்யணுமான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்லுது, எதுவுமே தேவையில்லைன்றது, நான் நல்லா இருக்கிறேன்றது. நடந்தது என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, குழந்தை கிடையாதுங்க. அது சொல்லவே இல்லை. இது இந்த எலிசாவுக்கு தெரியவும் இல்லை. ஐயோ அதை வேற பாருங்க, எலிசாவுக்கு தெரியாது. கேட்குறாரு, அது எனக்கு எல்லாமே இருக்குன்ட்டுது. அந்த வேலைக்காரன் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறான், ஐயா ஐயா உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்னப்பா சொல்லுப்பா, இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை. ஐயோ இது சொல்லவே இல்லை இந்த அம்மா. உடனே கூப்பிட்டு சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை இருக்குங்க. அதுக்கே அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயோ நான் அப்படிலாம் உங்கள்கிட்ட நான் பேசலை, என்ன அபத்தம் பேசுகிறீங்க, அப்படி இப்படிலாம் சரி சொன்னதான் போ அப்படின்ட்டார். அதேமாரி குழந்தை பிறந்துச்சு. இது ஒரு சம்பவம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்யும் பொழுது அவங்க எதையாவது செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றதுக்கு சொல்ல வந்தேன். யாரை சொல்கிறேன்? இப்போ எலிசாவை சொல்ல வரேன். இப்போ எலிசாவுக்கு என்ன வந்தது, இந்த அம்மா வாயை திறந்து எதுவுமே கேட்கலை. எனக்கு அது வேணும் இது வேணும் ஒன்றுமே கேட்கல. கேட்காம இருக்கும்போது தான் செய்யணுன்ற எண்ணம் வந்தது என்று நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ல வருது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால், இப்படி நீங்கள் பழகினால், இப்படி நீங்கள் ஜெபித்தால், ஆண்டவர் நீங்கள் சாலமோனுக்கு தந்தது போல நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் சொல்கிறது. நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், கர்த்தர் நீங்கள் கேட்காத அளவுக்கு என்ன செஞ்சுவார், உங்களை ஆசீர்வதிச்சுவார். இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன், நான் கேட்கவே இல்லை. அது ஒரு பெரிய உதவி தான். கிட்டத்தட்ட 15,000 ரூபா செலவாச்சு. நான் கண் கூட கிட்ட இருந்து நான் பார்த்தேன். புதிய மோட்டார். இப்போ இருக்கிற செலவில் நான் திடீரென்று ஒரு 15,000 செலவு பண்ண சாதாரண விஷயமா? அதை பற்றி அதையும் அன்றைக்கே சொன்னேன். என்னுடைய மகன் படிப்பை முடித்து ஏன்னா கம்ப்ளீட் பண்ணி வரும்போது ஃபீஸ் டியூ இருந்து கட்ட முடியாமல் இருந்ததையும் நான் போன வாரம் சாட்சியை சொன்னேன். நான் திரும்ப சொல்ல நான் விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நான் மறைமுகமாகவோ நேரடியாக யாரிடத்தையும் சொல்கிறதும் கிடையாது. அதையும் தேவன் சந்தித்தார். அதை தான் சொல்ல வந்தேன். போன வாரம் சாட்சி வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு ஒருவேளை அதை நீங்கள் யூடியூப்பில் வேணால் கேட்டு பாருங்கள். அந்த சாட்சி சிலர் கேட்டுட்டு சிலர் வந்து சொன்னாங்க, அது மேன்மைக்காக சொல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நான் சொல்கிறேன். ஃபீஸ் கட்ட முடியாத நேரத்தில் நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. என்னை கேட்க சொன்னாங்க, நான் கேட்கல. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரின்ஸிபால் சொல்கிறாங்க, இன்னார கேளுங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் கேட்கவே இல்லை. யாரை கேட்க சொன்னாங்களோ அவரு தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இது எப்படி இருக்குது? அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இதெல்லாம் ஃபீஸ் கட்டணுமா போகணுமா? ஆமாங்க. அப்பவும் நான் விட்டு நான் கேட்கல. நான் பிரின்ஸிபால்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன்னா திரும்பி அந்த ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிடுறேன், பையனை நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கட்டிட்டு ரெசிப்ட் முதற்கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாரு. இதாங்க கர்த்தர் செய்கிறது. இப்படி தாங்க கர்த்தர் நம்ம நடத்தணும். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இது போல் சூழ்நிலை தான் இந்த மோட்டார் இங்கே போனது. எனக்கா இங்கே ஒரே டென்ஷனு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காத்திருந்தேன், கர்த்தரை நம்பி இருந்தேன். கர்த்தர் நடத்துகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது காரணம் என்ன, உங்களையும் கர்த்தர் நடத்துவார், உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். எனக்குத்தான் செய்வார் நான் சொல்லவில்லை. என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இங்கே நான் பார்க்குறோம், சாலமோன் ராஜா கேட்காததை ஆண்டவர் தருகிறார். இப்போ ஏன் இது வரைக்கும் நீங்கள் கேட்டு 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 உங்கள் காரியம் நடக்கலைன்னா ஆண்டவருக்கே சலிச்சு போச்சு. நீங்கள் கேட்டதை நிறுத்திட்டு சாலமோனை போல ஆண்டவருடைய மனசுக்கு உகந்த விதமாக உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, நீ கேட்காதது எல்லாம் கர்த்தர் தருவார். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், வேண்டும் என்று நாம் கேட்கும்பொழுது தேவன் நமக்கு வேண்டியதை எப்படி தருவார்னு சொன்னேன், வேண்டிய மட்டும் தருவார். பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 6:11.
இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். சரி, அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும் கொடுத்தார். அடாடாடாடா, சும்மா இங்கே பாருங்க. இப்போ நான் இந்த நோட் புக்கை பற்றி கொடுக்குறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? கேட்டாங்க, எப்படிங்க? என்ன நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிளாஸுக்கு போகணுன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 எடுத்துட்டாலும் 5 அல்லது 6 நோட்டு தேவைப்படும் இல்லைங்களா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேச வரப்ப ஒவ்வொருத்தருக்கும் 5-6 நோட்டு கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் நோட்டு, எவ்வளோ பிள்ளைங்க வராங்கன்னு தெரியல, இருக்கிறத நிறைவே கொடுத்துரும். ஆளுக்கு 2-3. நான் என்னுடைய எண்ணங்களை சொல்லிட்டு வரேன். முடிந்தால் இருக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம், இல்லையா இருக்கிறத பிரித்து கொடுப்போம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது நான் என்னை பற்றி பேசுகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அதுக்கு சொல்ல வாருங்க. ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு, எப்படி கொடுத்தாரு, அதுதான் சொல்ல வந்தேன். வேண்டிய மட்டும் கொடுக்குறவர் நம்முடைய ஆண்டவர். என்னாலையும் கொடுக்க முடியாது, உங்களாலையும் கொடுக்க முடியாது, ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எவ்வளவு கொடுப்பாரு? வேண்டிய மட்டும் கொடுப்பார். கொடுத்தாரா இல்லையா? இங்கே இருக்குதா இல்லையா? என்ன செய்திருக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். பந்தி இருந்தவங்க எவ்வளோ பேர் போடுறாங்க? ஏறக்குறைய 5000 பேருங்க. இங்கே கவனிங்க, 5000 புருஷர்கள் போட்டிருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அது புருஷன், அப்புறம் யாருமே பெண்களே வரலையா? ஐயோ, அப்படி கிடையாது. அவங்க கணக்கு எடுத்துக்கிட்டது ஆண்கள் மட்டும்தானா? அப்போ இவங்க பொஞ்சாதியில் என்னாச்சுங்க? ஆனால் பாதி பேர் வீட்டில் இருந்துட்டு பாதி பேர் வந்ததாகவே வச்சுக்கலாம். அதில் 2500 வச்சுக்கலாம். பிள்ளைங்க, நான் எங்கே வரேன்னா, இவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு எங்கேயா போகிறது? இதை தான் சீசர்களுடைய கலக்கமே. அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஐயோ, இவ்வளோ பேருக்கு. அப்போ நானே எப்படி தானே சொல்கிறேன், எப்படி இப்போ நீங்கள் நிறைய பேர் கொடுத்துட்டிங்கன்னா, ஐயோ இம்மா பேருக்கு எங்கே போகிறது? இது என்னுடைய காரியம். இது அதாவது என் நிலைமையை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு அது ரொம்ப சர்வ சாதாரணமானது. நீ எவ்வளோ பேர்னாலும் வரட்டும்பா, வர சொல்லுப்பேன். எல்லாருக்கும் என்ன செஞ்சார், என்ன செய்வேன்னு சொல்கிறாரு? வேண்டிய மட்டும் இருந்தாப்பா எல்லாருக்கும் தாராளமாக கொடு. இவன் சீசர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சரி போவோம், பாவம் பசியாக போகிறாங்க, ஆளுக்கு 2 கொடுத்து அனுப்புவோம் இல்லை? நம்மளும் அந்த அப்படி தான் செய்வோம். எங்கள் நிறைய கூட்டம் அதிகமாக வந்துச்சு, எதிர்பார்த்ததை விட நீ 2 வாங்கிட்டீங்க, கோச்சிக்காதீங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் அடையாப்பா கொடுப்பார். எவ்வளவு? வேண்டிய மட்டும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இதில் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டிய மட்டும் கொடுக்கறது எப்படி? இயேசு எப்படி கொடுத்தார் அதை சொல்லுங்கள், நான் முடிச்சுக்கிறேன் இதோட. என்னங்க, இயேசு வேண்டிய மட்டும் கொடுத்தார் தான். எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? பிட்டு கொடுத்தாரா? பிட்டா கொடுத்தாரு? சொல்லுங்க. வாங்கும்போது பிட்டாரு, அதுக்கப்புறம் கொடுத்ததெல்லாம் முழுசு தான். எப்படி கொடுத்தாருன்னா கவனிங்க, அவர்கிட்ட இருந்து கொடுக்கல, அவர் வச்சிருந்து கொடுக்கல, புரியுதுங்களா? அவர் உடனே இந்த நம்ம பேரை சொல்லக்கூடாது, சில மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி இப்படி அப்படின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? காட்டினதும் அப்படியே பொல அப்படியே என்ன லட்டு கொட்டு தான், ஜாங்கிரி கொட்டு தான், சர்க்கரையாக கொட்டு தான் சொல்லிக்கிறாங்க. நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இப்போ அவர் இல்லை, அவர் அப்படி கையை காட்டினாக்கா அப்படி லட்டு வருமா? நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி மேஜிக்கை காட்டலன்னு சொல்ல வரேன். நம்ம ஆண்டவர் மேஜிக் காட்டி அப்படின்னது என்னாச்சு, அப்படியே அப்பங்களா வந்து கொட்டுச்சான். நோ, அப்புறம் எப்படிங்க அது? அதை சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. 9வது வசனத்தில் இருக்குங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. அதை வாங்கி தான் கொடுத்தார். போங்களேன், இருந்ததை கொடுத்ததை வாங்கி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுன்னா லூக்கா 6:38 படிங்க. லூக்கா 6:38 சீக்கிரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். மடியில கொண்டு வந்து போடுவார் ஆண்டவர். புரியுதா? இதை கேட்டதும் நிறைய பேருக்கு சந்தோஷம். எதை கேட்டதும்?
அடாடாடாடா, ஆண்டவர் என்ன செய்வார்? வேண்டிய மட்டும் கொடுப்பாரா? நான் சொல்கிறேன், நிச்சயமாக கொடுப்பார். உனக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் கையில் இருக்கிறத முதல்ல கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணிட்டாரு? ஒரு பையனுடைய கையில் 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அதை மட்டும் அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணியிருந்தானா இந்த அற்புதமே நடந்திருக்காது. அழகுதா, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, இது போல் ஒரு அற்புதத்தை நீ பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா உன் கையில் இருக்கிறத முதல்ல கொடுங்க. இதை கேட்கும்போது சிலருக்கு, நான் எல்லாரையும் சொல்லலை, புரிந்தவருக்கு இது புரியும், புரியாதவங்களுக்கு அதான் இதை சொல்லி அப்பா நம்ம கையில் எடுத்து பிடுங்கிறதுல கரெக்டாக இருக்காரு அவரு. இவருங்க, நானே பஸ்ஸுக்கு போகிறதுக்கு 10-20 வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், கையில் இருக்கிறத கொடுத்து நடந்தால் போக சொல்கிறீங்க. அதாவது சிலருடைய சிந்தனைகளை சொல்கிறேன், அந்த விசுவாசத்தினுடைய அளவு சிலருக்கு அப்படி தான் இருக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிறத இதையும் நான் கேட்கறதுக்காக நான் பேச வரல, நான் சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்படி தான், அதான் இதை சொல்லி உங்கள்கிட்ட வாங்கணும்னு நோக்கம் கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தால், சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்தால், இந்த சத்தியத்தின்படி நடந்தால் ஒரு அற்புதத்தை நீ பார்க்க முடியும். நீ இறுக்கி வச்சுக்கிட்டு இறுக்கமாக எனக்கு நான் இதை போதும், நான் இதை விட்டு நான் எங்கே போக முடியும்னு வச்சுட்டு உட்காந்துன்னா அதையோடு இருக்க வேண்டியதான். இந்த அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன் திருப்பியும், வேண்டிய மட்டும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் உன் கையில் இருக்கிறத முதல்ல கொடு. எதுக்கு? உன்னை வெறுங்கையாக போகிறதுக்கு அல்ல, உன்னை ஓட்டாண்டியாக ஆக்கிறதுக்கு அல்ல. அதை புரிஞ்சுங்க. இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டுருவார் போடுற. நோ நோ நெவர். உன்னை ஆசீர்வதிக்கவும் உன்னை அற்புதத்துக்குள்ளே நடத்தவும். நிறைய பேருக்கு அந்த துணிச்சல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். துணிச்சல் இல்லை, விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை. எதுக்கு? அதை செய்து தான் பார்ப்போமே என்று சொல்லி இதை கொடுத்துட்டேன், ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, இதையும் விட்டா என்னங்க பண்ணுறது, சரி பத்திரமா வச்சுட்டு இருப்பேன். உங்கள்கிட்ட அவரை அடித்து பிடுங்குறவர் இல்லை ஆண்டவர். நினச்சா செய்ய முடியும், அவருக்கு இல்லை. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா செய். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சிலருக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுங்க, கொடுத்து பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே இந்த தென்னம்புல்ல தேங்காயை வச்சுட்டு தென்னங்கன்று நட்டுட்டு மேலே அப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி, என்னங்க கொடுத்த ஒன்றுமே காணும். பொறுத்திருந்து பாரு, கத்தை நடத்துவார். நான் கொடுத்தங்க, போன வாரம் கொடுத்தங்க, இந்த வாரம் இப்படி நிற்கிறேங்க, கத்தர் செய்வார். உன்னிட்ட வாங்கி அவர் என்றைக்கும் ஒரு கடன்காரனாகவே இருக்க மாட்டேன். நீ கத்தரை கொண்டு கொடுத்துருக்கியா? அவர் வேதம் சொல்லுது, அவர் கடன்காரனாக இருக்கிறாராம். அவர் கட்டாயம் திருப்பி கொடுத்துடுவார். மனுஷன் கூட திருப்பி கொடுக்காமல் போயிடுவான். நீ என்ன கொடுத்தாலும் ஆண்டவர் அதை உனக்கு திரும்ப பல மடங்காக கொடுக்குறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எனவே நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வேண்டிய மட்டும் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், போதும் ஆண்டவரே போதுங்க அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு கொடுப்பார். இப்போ அப்படியே இருக்குது. இப்போ நிலைமை நிறைய இருக்குது. இன்றைக்கி பஞ்சப்பாட்டு தான் நிறைய பேர். இன்றைக்கி இன்னும் சில பேர் பஞ்சத்தில் தான் இருக்கிறோம். தரித்திரத்தை தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னும் வேணும் வேணுன்ற நிலை தான் இருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை? கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களிலே நீங்கள் குறைவாக இருக்கீங்க. சிலருக்கு மனசு வரலை, கர்த்தருக்கு கொடுக்குறோன்ற எண்ணமே சிலருக்கு இல்லை. இது ஏன் கொடுக்கணும், அதை ஏன் செய்யணும்? ரைட்டு, உங்கள் கேள்வி உங்களோட வச்சிங்க. ஆண்டவரே சொல்கிறார், மனப்பூர்வமாக கொடுக்குறோன்ற வேலை பண்ணார். அதனால் ரைட், அதை குறித்த ஒரு தெளிவு இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த கொடுக்குற விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு சில பேருக்கு ஒரு தெளிவு இல்லாத குழம்புறாங்க. அதனால தான் இதை நான் என்ன செய்ய பாலிஷாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தெளிவு இல்லாதனால வேறு விதமாக அர்த்தம் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் கொடுக்கணும். அதுதான் திட்டமாக நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் இப்போ சொன்னேனே 2 சாட்சி. என்னுடைய வாழ்க்கை நடந்தது. தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறதை பற்றி ஒன்று சொன்னேன், மோட்டார் விஷயத்தை சொன்னேன். நாங்கள் இதை வேற ஒருத்தட்ட சொன்னேன். வேறு யாருன்னு கேட்குறீங்களா? இங்கே நிறைய பேர் டொனேஷன் வருவாங்க, ஹோம் வச்சு நடத்துவாங்க, அனாதை இல்லம், இந்த ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிறவங்க, மூல வளர்ச்சி இல்லாத இடத்துல நிறைய இடத்துலேருந்து வருஷம் வருஷம் யாராவது 2 பேர் 3 பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே நான் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவியில் செய்துட்டு தான் இருக்கிறேன். அதே போல் மதுரையிலேருந்து ஒரு ட்ரஸ்ட்டு, சரவணா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் சின்ன உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்? நான் செய்கிறத சொல்லிக்கிறது இல்லை, இது வரைக்கும் நான் சொல்கிறதில்ல, சொல்ல விரும்பலை. இப்போ நான் சாட்சிக்காக அதை சொல்ல வர விஷயம் என்னென்னா, எனக்கு பல தேவைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்ல வந்தேங்க. எனக்கு தேவையா இல்லை, எனக்கு நிறைய தேவை இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். நான் யோசிப்பேன், கொடுப்போம், நம்மளால் முடிந்தது கொடுப்போம். இப்படி நம்மளால் முடிந்ததை இயன்றதை நம்ம கொடுக்கும்போது செய்யும்பொழுது கர்த்தர் கொடுக்குறாருன்ற. இப்போ நான் 2 காரியம் சொன்னேன்னா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். என்ன 2 காரியம்? பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னு சொன்னேன், மோட்டார் விஷயத்தையும் சொன்னேன். அப்போ நம்மளால் முடிந்ததை நான் ஒரு பக்கம் கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? இருக்குன்றதுனால கிடையாது, எனக்கு தேவை. இந்த விபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்குது.
ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்காக விசேஷத்தை காணிக்க கொடுத்தீங்க, நான் அது குறையாக சொல்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து தான் நடந்தது. இதுக்கே வந்து நடத்தினருக்கு காணிக்க மட்டுமே அது வேறு, அதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது, தொகை அதிகம். இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் எப்படி நடத்த முடியும், எப்படி நடத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதை செய்தீர்களோ அதை பிடிச்சிட்டு நான் செய்தேன். கர்த்தர் செய்தாரா இல்லையா, கை மேலே பாருங்க. இப்போ சொல்லுங்களேன், யோசிச்சு நான் நினச்சே பார்க்கல. இப்படி நம்ம ஒரு பக்கம் செய்கிறோம், இன்னொரு பக்கம் என்ன செய்யுது, வந்ததே வரலையா, கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் செய்து பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். நமக்கு தேவை வேணும், இருக்குது இல்லைன்னு பாடிட்டே உட்காந்திங்கன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கும். எனவே நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு பல தேவைகள் இருந்தாலும் தேவைகள் மத்தியிலையும் கர்த்தருக்காக என்று சொல்லி என்னால் முடிந்த, நான் ஏன் அதை சொல்கிறதுனா, அதை நான் விளம்பரப்படுத்த விரும்பலை. விளம்பரப்படுத்துறது போல் ஆகிடும். கர்த்தர் அதை விரும்பவும் இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. கர்த்தர் அப்படின்னா சொல்லிருக்காரு, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்போ நான் செய்யறதெல்லாம் ஏங்க சொல்லிக்கிட்டு இப்போ கூட சொல்ல காரணம் என்ன, அது சாட்சியாக மட்டும் இல்லை, நீங்கள் அதை பின்பற்றணும், உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். அதுக்காக தான் அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அதை செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் உட்கார்ந்துருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்கள்லாம் கீழே போயிட்டாங்க. ஆண்டவர் வரப்போகிற கல்வி ஆண்டில் நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க, அடுத்து மேற்படிப்பு படிக்க போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாரு, உனக்கு உங்களில் ஒருவன் வேண்டுமென்று கேட்பவர்கள் எல்லாம் கொடுக்கப்படும் இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். என்ன கேட்கணும், எதை கேட்கணும், உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சியாக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும், நம்ம வாசித்த வசனத்துக்கே வந்து நம்ம முடிப்போம். ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார், தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் வேண்டும் என்று கேட்பவர்களை கொடுப்பவர் ஆண்டவர், முதல் காரியம். இரண்டாவதாக, வேண்டும் என்று கேட்கும்போது நீங்கள் கேட்காததையும் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுப்பவர் ஆண்டவர். மூன்றாவதாக என்ன பார்த்தோம், வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்கு வேண்டியதை வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பிள்ளைகளுக்கு நான் சொல்லி நான் முடிக்கிறேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு படிப்பில் ஞானத்தில் குறைவாக இருக்கீங்களா, கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருவேன்னு சொல்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வசனத்தை கேட்டீங்க, இப்போ வாயை திறந்து கர்த்தர்கிட்ட கேளுங்க. இதை தான் இப்போ இந்த நேரம், இது உங்களுக்கான நேரம். நீங்கள் இதை காதால் கேட்டுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நேராக வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட இப்போவே இங்கேயே இந்த இடத்துலே கேட்டுட்டு போங்கன்றேன். நான் நாளைக்கு கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு போய் கேட்டுக்கிறேன். நோ, இங்கே இப்போ கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்கள். இப்போ கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாயை திறந்து கேட்பீர்களா? கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எல்லாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ வேண்டிக் கொள்ளுங்களேன், நீங்கள் இப்போ கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே
Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்க மனதாயிட்டீங்க? ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் தார். நான் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை எல்லாம் கேட்டு எனக்கு செய்யுங்க. நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தாங்கப்பா. வேண்டியதை நான் வேண்டியதை கேட்கறதையெல்லாம் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. நான் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு தந்து என்னை நடத்துங்க. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வாழ விரும்புகிறீங்க? சாலமோனை போல நான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பத்தை நான் ஏறெடுப்பேன். கர்த்தர் விரும்புகிறத போல நான் நடந்து கொள்வேன். இந்த சிறு பையனை போல என்னிடத்தில் இருக்கிறதை உள்ளதை கொடுத்து ஆண்டவரிடத்திலிருந்து நான் திரும்ப வாங்கி கொள்வேன். இந்த சத்தியத்தை கை கொண்டு நடக்க நான் விரும்புகிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றைக்கும் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலே நீர் வாக்குத்தத்தமாக கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். அவர் இப்பொழுதும் மனசில் வேண்டிக் கொள்கிற காரியத்தை எல்லாம் அவருக்கு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா. என்னெல்லாம் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறாங்களோ, எதையெல்லாம் அவங்க கேட்குறாங்களோ அதையெல்லாம் அவங்களுக்கு தரணும். குடும்பத்துக்கு தரணும், பிள்ளைகளுக்கு தரணும், நல்ல சுகத்தை தரணும், நல்ல வசதியை தரணும், நல்ல வீட்டை தரணும், நல்ல வருமானத்தை தரணும், அந்த நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தரணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்து நல்ல சுகத்தை தரணும். ஆண்டவரே, வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை தரணும், விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வளர்ச்சியை தரணும், சாட்சியை தரணும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தை, இந்த வசனத்தை ஆண்டவரே கேட்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர் அனைவர் மீதும், ஆண்டவர் அனைவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. வேண்டிய மட்டும் தருவேன் என்று சொன்னீரப்பா. கர்த்தரை வேண்டிய மட்டும் கொடுப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலமாகவும் இதை பார்க்கிற, கேட்கிற, ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.